எவ்வளவு நமக்கு ஃபேர் காட்டுதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அங்க டிஸ்பிளே ஆயிரும், தனக்கு எவ்வளவு வருங்கிறது அவருக்கு டிஸ்பிளே ஆயிரும். அப்படியா சார் நான் வந்துட்டு இருக்கேன் சார், ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருவாங்க. அல்லது உடனே அதுலயே வந்து எனக்கு கூட 100 போட்டு கொடுங்க, 200 போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா சரி சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த கேப் ஆபரேட்டர் ஏங்கிற ஒரு டிரைவர் அதை ஏத்துக்கிட்டான்னா அதை செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. அப்படி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வர்றவல்ல ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்னாகலாம் அப்படின்னா ஓகே. ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு டிரைவர் கேன்சல் பண்ணான்னா கஸ்டமராக நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன ரெமெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இது ஒரு உண்மையின் பயணம். நாம கடந்த சில வாரங்களா அரசியல்ல ரொம்ப பிஸியா இருந்த அரசியல் விஷயங்களை குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பா தமிழக அரசியல் குறித்து நம்ம ரொம்ப பேசுனதுனால பொதுமக்களை அன்றாட வாழ்க்கையில பாதிக்கிற விஷயங்களை குறித்து நம்ம சிலது பேசுவோமே அப்படின்னு நான் யோசிச்சேன். அதனாலதான் இந்த வீடியோல, இந்த பதிவுல நாம வந்து பொதுமக்களை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேச போறோம். கேப் ஆபரேட்டர்ஸ், கேப் அக்ரிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட இன்றைக்கு நகரங்களில், சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட மிக பெரிய நகரங்கள் நிறைய இதுல வந்து இன்னைக்கு எல்லா ஊர்லயும் கேப் வந்துருச்சு. இந்த கேப் ஆபரேட்டர்ஸ், இந்த கேப் அக்ரிகேட்டர்ஸ்ங்கிறவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட மக்களோட வாழ்க்கையில ஒரு இன்றியமாக அங்கமாகவே மாறிவிட்டாங்க. அப்போ இந்த கேப் ஆபரேட்டர்ஸ்னால மக்களுக்கு டாக்ஸி சர்வீஸ் வந்து கிடைக்குதுனாலும் அதனால மக்கள் பெரிதளவுல ஏமாற்றவும் படுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாங்கிற உண்மையும் நம்மளால மறுக்க முடியாது. இப்ப இந்த கேப் ஆபரேட்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேப் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கேப் அக்ரிகேட்டர், கேப் ஆபரேட்டர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இவங்க எல்லாம் அவங்க ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதை வச்சு தங்களுடைய கஸ்டமர்ஸையும் அந்த கேபுகளையும் இணைக்கிறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து தங்களோட டாக்ஸி வந்து இந்த கேப் ஆபரேட்டர்கிட்ட இணைச்சுக்குவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் டாக்ஸி டிரைவர்ஸ் எப்படின்னா, நான் ஒரு கேப் வச்சிருக்கேன்னா நான் இணைச்சு இன்னொருத்தர் டிரைவரா ஒருத்தர் வேலைக்கு போட்டுக்குவோம். இது 2 டைப். இதுல இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு என்னன்னா, அந்த கேப் ஆபரேட்டரே இப்ப டாக்ஸிஸ் வாங்கி ஆப்ரேட் பண்றாங்க. இப்படி கஸ்டமரையும் டாக்ஸிஸையும் கனெக்ட் பண்ற ஒரு இதுதான் இந்த கேப் ஆபரேட்டரோட ஒரு வேலை. வேற எந்த வேலையும் இவங்க பண்றது இல்லை. இதுல இவங்க தங்களோட இணையிற அந்த ஆபரேட்டர்ஸ் கிட்ட ஒரு தொகையை கமிஷனா வாங்குறாங்க. அது 30% சொல்றாங்க, ஒவ்வொரு இதுக்கு மாறுது. அத்தனை பர்சன்டேஜ் கமிஷனா வாங்கிட்டு ஒரு ரைடை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல இத்தனை பர்சன்டேஜ் நீங்க வந்து அவங்களுக்கு அந்த ரைடு கொடுத்து அந்த ஆபரேட்டருக்கு நீங்க கொடுத்துடணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிஸ் அவங்க பேர்ல மணின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. நீங்க அங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த கமிஷனை எடுத்துட்டு, இப்ப நான் ஒரு கேப் ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னா அந்த கேபுக்கு மணி இல்லாம அவங்க பே பண்ணேன்னா அந்த பணத்துல தங்களோட கமிஷன் எடுத்துட்டு அவங்க டிரைவர் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட நடைமுறை. கேஷா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, டிரைவர் வாங்கிட்டு அவங்களுக்கு அவர் டெபாசிட் பண்ணும். எப்படியோ உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த கேப் ஆபரேட்டர்ஸ் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. முதல்ல சிறிதா தொடங்கின இந்த கேப் ஆபரேட்டர் சர்வீஸ் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமா ஆலமரமா இருக்கு. பெரிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் எல்லா பெரிய ஊர்லயும் ஓடுற அளவுக்கு இன்றைக்கு மிக சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அப்போ இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படின்னா, நீங்க வந்து ஏங்கிற ஒரு இடத்துல இருந்து பிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது இவங்களோட ஆப் சாஃப்ட்வேர் ஆப் பண்ணி அக்சஸ் பண்றீங்க. அப்போ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது, அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு பக்கத்துல, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்க டிரைவர்ஸ்க்கு இது அனுப்புது. இந்த மாதிரி ஒரு ரைடு வருது அப்படின்னு சொல்லி அந்த ரைடுக்கு இவ்வளவு காசு நீங்க கிளிக் பண்றீங்களே, அவன் காமிப்பான். அந்த காசை நீங்க கிளிக் பண்றீங்க. அதுல தன்னோட கமிஷன் அவங்க சொல்றது, டிரைவர் சொல்றதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், தங்களோட கமிஷன் போக இந்த ரைடுக்கு உங்களுக்கு இவ்வளவு வரும்னு அது டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல பிக்கப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போகணும்னு டிஸ்பிளே பண்ணும். அப்ப அந்த டிரைவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் அனுப்பி, இந்த டிரைவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, இவர் வந்து உங்களுக்கு இத்தனை நிமிஷத்துல வந்து பிக்கப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பும். அவங்க உங்களை வந்து இங்க பிக்கப் பண்ணிட்டு உங்க இடத்துல டிராப் பண்ணுவாங்க. நீங்க முதல்லயே அவங்க ஆப் மூலமா மணி பே பண்ணிருந்தீங்கன்னா காசு கொடுக்க வேண்டாம், இல்லைன்னா கேஷ்ல கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் இந்த சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டத்துல உங்களுக்கு தெரியும், காரும் இருக்கு, ஆட்டோவும் இருக்கு. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே சிஸ்டம் தான். அப்ப நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா, பழைய காலத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, புரோக்கர் அப்படிங்கிற அந்த வேலையை தான்
இந்த ஆப்கள் பண்ணுது. எனக்கு கேப் தேவை, இங்க கேப் ஒருத்தர் வச்சிருக்கான், இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி லம்பா நடுவில் உட்காந்து இந்த ஆப் கம்பெனிகள் புரோக்கரேஜ் கமிஷனை சம்பாதிச்சு மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி ஆயிட்டாங்க. இதெல்லாம் டெக்னாலஜியோட வளர்ச்சினால இவங்களுக்கு கிடைச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம். சரி, இப்போ இதுல என்னையா பெரிய ஊழல் இருக்கு? ஒருத்தர் கொடுக்குறான், ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் கமிஷன் தான் வாங்கிட்டு போறான்னா, நீங்க நல்லா புரிஞ்சுங்களா, 3 people ஆர் இன்வால்வ். ஒன்னு நான் கஸ்டமர், 2வது இந்த கேப் அக்ரிகேட்டர் அந்த கம்பெனிக்காரன், 3வது இந்த கேப் டிரைவர். அப்போ மிஸ்டர் பொதுஜனம், ஈனாவானா, இந்திய வாக்காளன் நம்ம தான் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறோம். எப்படின்னா, முன்னாடி இது ரொம்ப கிடையாது, நவீனமா மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ குறிப்பா இதை நீங்க பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு தடவையும் நடக்குது. என்னைக்கோ நடந்தா இதை நான் ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன். நீங்க இப்போ உங்க வீட்டுல இருந்து நீங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போட்டீங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவோம், கேப் ஆபரேட்டர் என்ன பண்ணுவான், உங்க வீட்டு பக்கத்துல உள்ள எல்லா டிரைவர்ஸுக்கும் அதான் அனுப்புவான், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போகும். ஒருத்தர் டபக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்குவான். ஒரு டிரைவர் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணுவாரு, இருந்த இடத்த விட்டு நகலவே மாட்டார். உங்களுக்கு ட்ரெயினை டைம்ல புடிச்சாகணும். அப்போ நீங்க அடிச்சு 10 நிமிஷம் கழிச்சு அடிச்சு பார்த்தீங்க, இந்த வந்துட்டு இருக்க சார், எவ்வளவு சார் உங்களுக்கு ஃபேர் காட்டுது அப்படின்னு பேசுவாங்க. இது ரெகுலரா நடக்குது. எவ்வளவு நமக்கு ஃபேர் காட்டுதுன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு அங்க டிஸ்பிளே ஆயிரும், தனக்கு எவ்வளவு வருங்கிறது அவருக்கு டிஸ்பிளே ஆயிரும். அப்படியா சார் நான் வந்துட்டு இருக்கேன் சார், ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருவாங்க. அல்லது உடனே அதுலயே எனக்கு கூட 100 போட்டு கொடுங்க, 200 போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, சரி சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு கட் பண்ணிடுவோம். அப்போ நீங்க ட்ரெயின் போற பதட்டத்துல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, 2வது பண்ணுவீங்க, 3வது பண்ணுவீங்க. அப்போ இது ஒரு தடவை 3வது பண்ண போது ட்ரெயினை மிஸ் பண்ண கதைலாம் இருக்கு. இப்போ 3வதா புக் பண்ணி ஏதோ உனக்கு தர்றம்பான் கூட காசையும் கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கினா உங்க ட்ரெயின் அங்கே மிஸ் ஆயிருக்கும். இது நிறைய பேர் நடந்திருக்கு. எனக்கே கிட்டத்தட்ட ஒரு தடவை நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் போறாள், அதனால ஜஸ்ட் அபவுட் ஐ மேட் இட் இன் டைம்ங்கிற மாதிரி ட்ரெயினுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்ந்து ஏறிட்டேன். அப்போ இது என்னன்னா, இது மக்களை ஃபிளீஸ் பண்ணக்கூடிய, புளிஞ்சு எடுக்கக்கூடிய, திருடக்கூடிய ஒரு கேவலமான ஒரு திருட்டு செயல். உனக்கு இவ்வளவு ரூபான்னு காமிக்கிறான், கேப் டிரைவர் தான் நான் சொல்றேன், காமிக்கிறான். விருப்பம் இல்லைன்னா எடுக்காத, எனக்கு இவ்வளவு பணத்துக்கு இது ஒத்து வராது, விருப்பம் இல்லை அப்படின்னு எடுக்காது. நான் உங்களுக்கு தப்பே சொல்ல. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சு அந்த கஸ்டமரை நீ பண்றது திருட்டுத்தனம். இட் இஸ் அன் அஃபென்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் குற்ற செயல். உங்களெல்லாம் தூக்கி உள்ள போடணும். அதை பண்றதுல பாத்தீங்களா, அதனாலதான் நீங்க எல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறீங்க. உங்களை அந்த கேப் டிரைவரும் கேட்க மாட்டான், கேப் ஆபரேட்டரும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு உங்க தயவு தேவை, உங்களுக்கு அவன் தயவு தேவை. 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டு பொதுமக்களை ஏமாத்துறீங்க. என்ன இதுக்கு சட்டம் கொண்டு வரணும்? அக்செப்ட் பண்ணிட்டியா, ஒரு இடத்துக்கு போற நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நீ போய்தான் ஆகணும். போகலைன்னா உனக்கு அதோட பீனல் கான்சிக்வன்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சட்டம் கொண்டு இருக்கா இந்தியால? இல்ல. நீங்க நம்ம ஊர்ல கிடையாது. டெல்லியெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா 90கள்லாம் போயிருக்கேன். நம்ம ஊர்ல ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆட்டோக்காரன் தான் வருமாமா வராது அப்படின்ட்டு போய். டெல்லி அப்படி சொல்லக்கூடாது. உங்ககிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் எப்பா இங்கிருந்து 7 பீக் போகணும்னு சொன்னா எவ்வளவு தூரமா இருக்கலாம், நான் வரமாட்டேன்னு சொன்னா பக்கத்துல உள்ள போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னீங்கன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன். டெல்லியில அவங்களுக்கு சொல்றது, நேரம் அந்த ஆட்டோவை தூக்குவார், தூக்கிட்டு போய் ஒரு 2 நாள் ஸ்டேஷன்ல போட்டுருவார். ஒன்றும் கிடையாது. 2 நாள் ஸ்டேஷன்ல போட்டு இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரலன்னு 3ஆம் நாள் விடுவார். பொழப்பு கெட்டு போச்சா? யாருமே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. 2வது உங்களை எல்லாம் பேசி ஏற்றி அனுப்பி கரெக்டா விட்டுருவாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், வருவாங்க. ஆனா நம்ம ஊர்லாம் நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அவங்க விருப்பம். அந்த வழிக்கு போல, நான் இந்த வழிக்கு போல, நான் வரும்போது சும்மா தான் வருவேன் பேசுறது ஒரு ஸ்டைல் ஆகி போச்சு. அதை நம்மளும் அதை நார்மலா எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த கேப் ஆபரேட்டர்ஸ்க்கு வருவோம். இப்போ இந்த கேப் ஆபரேட்டர் ஏங்கிற ஒரு டிரைவர் அதை ஏத்துக்கிட்டான்னா அதை செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. அப்படி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வர்றவல்ல ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்னாகலாம் அப்படின்னா ஓகே. ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு டிரைவர் கேன்சல் பண்ணான்னா, கஸ்டமராக நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன ரெமெடி? அதான் நான் கேட்கறேன். எனக்கு என்ன ரெமெடி? நான் அந்த டிரைவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், நான் அந்த கேப் அக்ரிகேட்டர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? என்னால சாமானியத்துல ஒண்ணுமே எடுக்க முடியாது. அதுதான் இன்றைக்குள்ள நிதர்சனமான உண்மை. எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க, சிட்டியில இருக்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. இந்த திருட்டு பசங்களோட அட்டூழியத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. உனக்கு முன்னாடி எங்கெல்லாம் கேவலமா பேசுறாங்க, நீ பண்றது திருடனை சொல்ல முடியும். உனக்கு ஒரு அமௌண்ட்டை காமிக்குது, இந்த இடத்துல பிக்கப் பண்ணி இங்க டிராப் பண்ணி காமிக்குது, எடுக்காத.
அப்படி எடுத்துற உடனே கட் பண்ணிடு, முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டில் ஆகலாம் கேன்சல் பண்ணிடு. அதெல்லாம் கையில 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் என்ன அது கட் பண்ணேன்னா அவங்க கட் பண்ண அந்த கஸ்டமர் திருப்பி இன்னொருத்தர் தானே புக் பண்ணும். அவனுக்கு எமர்ஜென்ட்டா ட்ரெயினுக்கு போனா என்ன செய்வான்? அப்ப யார் இதுக்கு லயபிள்? சரி, அப்ப லயபிலிட்டின்னா என்ன? நம்ம பின்னால் ஒரு சட்டத்தை பார்க்கணும்ல, சட்டத்தை பார்க்கணும்ல. இந்த திருட்டு பசங்கிட்ட மாட்டிட்டு தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. நம்ம வாழ்க்கை திருடங்கள் தமிழ இந்திய மக்களோட தலையெழுத்து இது மாதிரி பல சின்ன சின்ன திருடர்கள்ட்ட மாட்டிட்டு முழிச்சு அண்ணாட முடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம அரசாங்கங்களும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்க லட்சணம் இதுதான். அப்போ இந்த கேப் அப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ஹைவேஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்னு இருக்கு, அதுக்கு கீழே தான் அவங்க வருவாங்க. அவங்க சில கைட்லைன்ஸ்லாம் போடுவோம், இப்படி 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 இருக்கணும், சேஃப்டிக்கு இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி சேஃப்டிக்கு இருக்கணும். ஓகே, சேஃப்டிக்கெலாம் இருக்கியா? ஓகேயா. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சில ரெகுலேஷன்ஸுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டான், ரைட்டு. இப்போ நான் கேட்குறது ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறானா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. நான் கேபை புக் பண்ணுறேன், அவன் கேன்சல் பண்ணுறான், எனக்கு கஷ்டமாகுது, மன உளைச்சல் ஆகுது, இது தவறு தானே? நான் ட்ரெயினை மிஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்ன ரெமெடி? மக்கள் நம்மாள்கள் பொங்கி கன்சியூமர் கோர்ட்டுக்கு போங்க அப்படிமா. ஐயா, எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணுமா? இப்போ நீங்கள் என்னத்துக்கு என்ன ஆணியை புடுங்கிறதுக்கு நீங்கள்லாம் இருக்கிறீங்க? நல்ல மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த கார்பரேட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா நீங்களும் நாங்களும் அவன் கையில சிக்கி சாவணும். இப்ப இப்படி நான் சொல்ற இந்த சூழ்நிலையில ஒருத்த மாட்டிக்கிட்டான், நீங்க புக் பண்றீங்க, கேன்சல் பண்றான், என்ன பண்ண முடியும் உங்களால? அதிகபட்சம் கன்சியூமர் கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க. அதுக்கு நீங்க போய் கஷ்டப்படணும். ரெகுலேட்டரி பாடி எதுவும் இருக்கா அப்படிங்கறத என்னோட கேள்வி. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மக்கள் அணுகுவதற்கு நீதிமன்றத்திற்கு முன்னாடியே ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கணும். அதுக்குன்னு சட்டங்கள் இருக்கு. இந்த தப்பு பண்ண இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு, இந்த தப்பு பண்ண இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு, இத்தனை பெனால்டி முடிச்சியா அந்த டிரைவரை கேன்சல் பண்ணிடுவேன், இத்தனை இது வந்துச்சா உனக்கு இத்தனை 4 லட்சம் ஃபைன் பண்ணுவேன் அக்ரிகேட்டர் நீங்க சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா அவன் 5 பைசா கொடுத்த கூடாது. அந்த பழிய தூக்கி மக்கள் மேல போட்டுறீங்க. நான் எதுக்கே நீதிமன்றத்துக்கு போனோம்? நீ அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணு, தப்பு பண்ற நீதிமன்றத்துக்கு போட்டோம். நான் தப்பையும் அனுபவிச்சுட்டு காசையும் கொடுத்துட்டு ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்டு நான் கேபுக்கு காசு கொடுக்க ரெடியா இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டு நான் நீதிமன்றத்துக்கு போகணுமா? நான் எதுக்கே நீதிமன்றத்துக்கு போனோம்? எந்த நாய் தப்பு பண்ணுச்சோ அந்த நாய் போட்டோம். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்களே. ஏன்னு மக்களுக்கு தெரியும். கேப் ஆபரேட்டர் பாதிக்கப்படவே கூடாது. ஏன்னா அவன் அரசியல்வாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் மிக 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 முக்கியமான நபர் இல்லையா? நீங்கள்லாம் எக்கேடு கெட்டு போ, என்ன நாள் நீ ஓட்டு தான் போட போற, என்ன நாளும் நீ ஒன்ன ஏதாச்சும் ஒரு சாதாரண எமோஷனல் விஷயத்தை சொல்லிட்டா நீ ஓட்டு போட்டுருவ, நீ எதுக்கே எனக்கு தேவை அப்படின்னு தான் கவர்மெண்ட் உங்களுக்கு நினைக்குது. இப்ப அந்த இது ஒரு பக்கம் இன்னொரு அநியாயம் இருக்கு. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு சமயத்துல 150 ரூபான்னு வச்சுருங்க, திடீர்னு பீக் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு 150 ரூபாய்க்கு போனோம், அதே இடத்துக்கு 600-700 ரூபாய்க்கு போகும் காமிக்கும். என்ன யாரும் பீக் சார்ஜஸ், அது என்ன பீக் சார்ஜஸ் எனக்கு புரியல. இவர் 600 ரூபா போறோம் நம்மள ஃபிளைட்ல கொண்டு போய் விட்டுற போறாரா, இல்ல 600 ரூபாய் அந்த சமயத்துல அந்த இடம் 10 கிலோமீட்டர் இருந்த இடம் 50 கிலோமீட்டர் ஆயிர போதா? கிடையாது. இதுதான் உங்களையும் என்னையும் ஏமாத்துறது. ரெகுலேட்டரி பாடின்னு வச்சா இதெல்லாம் கேட்கணும் இல்லையா? அதனால அரசாங்கம் என்ன பண்ணும்? நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த ரெகுலேட்டரி பாடியை வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை எவ்வளவு ஏமாத்தி அவங்க காசு வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் கட்சிகளுக்கு லாபம். அதனால நீங்கள் நானும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், அவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, இந்த பீக் கவர்னு எடுத்துக்காங்க, இது எவ்வளவு பெரிய அநியாயம். அதே டிஸ்டன்ஸுக்கு அதே அளவுக்கு 150 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கும்போது உனக்கு லாபம் இருக்கு, நீ போற. 600 ரூபான்னு கேட்டீங்கன்னா அப்ப இதை தடுக்க வேண்டியது யாரு? அரசாங்கம் தானே. இதுக்கு நீதிமன்றம் தேவை. நீதிமன்றம் யாராச்சும் அணுகுனா தான் ஒண்ணு ஒரு விஷயத்த. இதை யாரு தடுக்கணும்? அரசாங்கம் தான் தடுக்கணும். எங்கேயாச்சும் தடுத்திருக்கா? யோசிச்சு பாருங்க. எல்லா கேப்லையும் நீங்க நடக்கத்தான் செய்யுது. யாராச்சும் தடுத்திருக்காங்களா? தடுக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வரும்னு பேசிக்கிட்டு தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தான் அந்த பத்தி பேச்சாச்சும் கொஞ்சம் இருக்கு, மற்ற இடங்கள்ல அது கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. இந்த கேப் இதுக்கு மேல பிக்ஸ் பண்ண ஃபேர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு போறதா சொல்றாங்க. வேற எங்கேயும் கிடையாது. மத்திய அரசு என்னைக்குமே அவங்க அப்படி ரொம்ப இல்லை, ஆசீர்வாதம் கொடுத்து வியாபாரத்துக்கு தான் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, பொதுமக்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லை, நீ இருந்தா இரு, இல்லாட்டி போடு, நீ எங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டே இரு, நீ எங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருன்னா நீ எடுக்கிட்டு போ. அதுதான் இன்னைக்கு உள்ள அரசாங்கங்களோட ஆட்டிடியூட். எல்லா அரசாங்கங்களோட ஆட்டிடியூட். நம்ம மத்திய அரசு விதிவிலக்கு கிடையாது. அப்போ இந்த 150 ரூபாய்க்கு உள்ள இடத்துக்கு 600 ரூபாய்க்கு போகும்போது அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும்ல, வைக்க மாட்டாங்க.
வைக்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் எங்கெல்லாம் பிழியப்படுகிறார்களோ அங்கு அரசாங்கம் கையை கழுவிட்டு ஒரு ரெகுலேட்டரி பாடி வைக்காது. அந்த ரெகுலேட்டரி பாடி வச்சா என்ன உனக்கு எப்படியா 600 ரூபாய்க்கு எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் என்னடா இருந்தாலும் 600 ரூபாய்க்கு போக வேண்டிய 150 ரூபாய்க்கு போக எப்படி 600 ரூபாய்க்கு போற? அப்ப அது சட்டம் வச்சிடணும். ஒரு தடவை வயலேட் பண்ணா எப்படி, 2 தடவை பண்ணா 3வது தடவை எப்படி, இத்தனை பண்ணி இத்தனை லட்சம் ஃபைன் கட்டு. உனக்கு வருமானத்துக்கு தான் வழி சொல்றேன், கவர்மெண்ட் வருமானத்துக்கு தான் வழி சொல்றேன். அத்தனை வருமானம் வயலேட் பண்ணேன்னா அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா இத்தனை லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு வச்சுன்னா கட்டுவான். இத்தனை தடவை வந்துச்சுன்னா அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவான், பயந்து கட்டுவான். நீங்க என்ன பண்றீங்க? அந்த ரெகுலேட்டரி தட்டி மக்களுக்கு வைக்கவே மாட்டீங்க. நீதிமன்றத்துக்கு போயிரு. எப்படி? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போ. நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறேன், காசு செலவழிச்சு போறேன். கன்சியூமர் கோர்ட்டால எனக்கு என்ன உத்தரவு அதிகபட்சம் கொடுக்க முடியும்? மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு, 10,000 ரூபாய் கொடு, 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. அவனுக்கு என்ன நஷ்டம்? கன்சியூமர் கோர்ட்னால அவன் மேல பீனல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? அவங்களோட ஆக்ரிகேட்டர் மேல ஏதாச்சும் தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன வச்சிருக்காங்க, கன்சியூமர் கோர்ட்டுக்குள்ளேயே உங்களை அடக்கி வச்சிருக்காங்க. அவன் கணக்கு வச்சிருப்பான், கால்குலேஷன் 1000 பேர் நம்ம ஏமாத்துறோம்னா ஒருத்தன் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவோம், கொடுத்துக்கலாம் பரவாயில்ல. இந்த ஆட்டிடியூட் தான். இது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெகுலேட்டரி பாடின்னு ஒன்று வைக்கணும். இந்த ரெகுலேட்டரி பாடி வச்சு இதெல்லாம் மானிட்டர் பண்ணும். இது மட்டும் இல்ல, இதே அரும்பு தான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ்லயும் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் வச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிஸ்டத்துக்குள்ள நிற்கும். ஆனால் நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் எங்க இருக்கோ அதை மட்டும்தான் இன்றைய அரசாங்கம் பாக்குறாங்கன்னு ஒரு நிதர்சனமான ஒரு கேவலமான ஒரு உண்மை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ரெகுலேட்டரி பாடின்னு ஒண்ணு அது ஃபங்க்ஷன் ஆகிற வரைக்கும் யாருமே இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் 500 ரூபாய் 200 ரூபாய்க்காகலாம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படின்னா சரியாயிருமா? அதுக்காக அப்ப நீங்க என்ன பண்ணும், அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு பாடி வச்சு, நான் என்னோட இமெயில்ல ஒரு கம்ப்ளைண்ட் தட்டினா அவனுக்கு அதுல பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினா தான் ஆபரேட்டர்ஸ்லாம் அவங்க டிரைவர்கிட்ட பிடிப்பாங்க. அவன் டிரைவரும் கஸ்டமர்கிட்ட ஒழுங்கா இருப்பான். அப்பதான் பொதுமக்கள் பாதிக்கப்படாம பொதுமக்களுக்கு எல்லா சர்வீசஸும் கேப் ஆபரேட்டர் ஸ்மூத்தா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பீக் சார்ஜஸ்ல இன்னொரு கொடுமையை பாருங்க. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு, நான் டிரைவர்ஸ்ட பேசுற அளவுக்கு, இப்ப பீக் சார்ஜ் வாங்குறாங்களா, உங்களுக்கு கூட கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் வெறும் சாஃப்ட்வேரையும் ஆப்பையும் வச்சு ஒருத்தர் நடுவுல உட்காந்து தொந்தியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. உடனே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க, உனக்கு தேவைதான், நீ ஏமாத்தல. அப்படி இல்லை. இதுல எனக்கு சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா பொதுமக்களும் ஏமாத்தப்படுறாங்க, வண்டி ஓட்டுறவங்களும் ஏமாத்தப்படுறாங்க. யாரு பலம் அடையப்படுறா? நல்ல நடுவில் உட்காந்து அந்த ஆப்ரேட்டர் மட்டும்தான் அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம இதுல வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா உடனே இதுல இந்த சர்வீஸ்லாம் வந்தோடனே ஆட்டோ டிரைவர் நண்பர்கள்லாம் பயங்கரமா போராடினாங்க. ஏன் இதெல்லாம் உள்ள வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க அப்துல் கலாம் படத்தையும் அங்க பகத்சிங் படத்தையும் வச்சு போட்டோ போட்டு அக்டோபர் மாசம் வந்தா எல்லாரும் நீங்க ஆயுத பூஜை நடத்துறதுனால நீங்க நல்லவங்களாயிர மாட்டீங்க. இங்க இருந்து ஒவ்வொரு ஆட்டோங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு 20 to 30 25 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்றாங்க. இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போனா 150 ரூபா கேட்குறீங்க. இன்னைக்கு இந்த கேப் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குற காசை இங்க இருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர் போறோம் 300 ரூபா கேட்டான்னா, இதை இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே, நான் சொல்ல 10 வருஷத்துக்கு இல்ல 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இதே தூரத்துக்கு 300 ரூபா கொடுத்தார் 500 ரூபா கொடுத்தாரு வாங்கிட்டு போனோம் தான். நீங்க மக்களை புலின்னு புளிஞ்சீங்க, ஏமாத்தினீங்க. இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. மக்கள் உங்க கூட அதனால இல்ல. இன்னைக்கு எவனாச்சும் ஆட்டோ புக் பண்றானா வேற வழியெல்லாம் ரோட்ல எல்லாம் கேட்கணும். மத்த எல்லாரும் போன் இருந்தா புக் பண்ணிட்டு போயிட்டு, ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இல்ல. அப்ப நான் கஷ்டப்படுறேன் நீ ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவோம், மக்கள் உங்க கூட நிற்பாங்க. நீங்க எப்படா இந்த இன்னைக்கு இந்த கேப் ஆபரேட்டருக்கு காமிச்சலாம் சொல்லுவேன். இதை மக்களுக்கு காமிச்சு கொடுத்ததே, கேப் ஆபரேட்டர் காமிச்சு கொடுத்ததே மெட்ராஸ் ஆட்டோ டிரைவர் தான் சொல்லுவேன். இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஒரு காலத்துல சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னா அதை விட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கேவலமான அனுபவம், மன உளைச்சல் அனுபவம் எதுவுமே இருக்க முடியாது. இவனுக்கு பேச்சையும் கேட்டு இவனுக்கு பண்ற அலும்பையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் இவன்கிட்ட ஏமாறவும் நீங்க செய்யணும். இப்ப நீங்க சென்னையில இறங்கி, சென்னை சென்ட்ரல்ல இறங்கி நீங்க சார் நான் வந்து அசோக் நகர் போகணும்னு சொன்னீங்கன்னா, சார் ஒரு 350 ரூபா கொடுங்க சார். இப்ப இல்ல 1990 நான் எங்க சொந்த அனுபவத்துல சொல்றேன். 350 ரூபா கொடுத்தாருமா. பெட்ரோல் விலை அப்ப 14 ரூபா 15 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்சில் தான். அப்போவே 350 ரூபா கொடுத்து இவங்க மக்களை ஏமாத்தினாங்க. சந்தோஷமா இருந்தாங்க நிறைய பேர். ஆட்டோ டிரைவர் அன்னைக்கு ஒரு பேட்டி கூட எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 1990 நான் 40,000 ரூபா நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றது. அநியாயமா தெரியலையா? அந்த காலத்துல ஒரு லெக்சரோட சம்பளமே டேக் ஹோம் 13-14,000 ரூபா கூட வராது. அப்ப நீ ஊரை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்க, நான் திருட நீயே ஒத்துக்கிறீங்க. மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் எதுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? எதுக்கு உங்களுக்கு ஆதரவு? இன்னைக்காவது மக்களோட நின்றுருக்கீங்களா?
எவன்டா கிடைக்க, எவன் தலையில துண்டை போடலாம், எவனை ஏமாத்தி எங்க கூட்டு போலாம், இங்க இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள இடத்துக்கு அப்படியே சுத்துறது, ஊரெல்லாம் சுத்தி காமிச்சு 20 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் பண்றதா நீங்க பண்ற வேலை தானே. மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அது தவறுன்னு சொல்றதுக்கு இங்க யாருமே தயாரா இல்லை. ஏன்னா உங்களோட முன்னாள் நடத்தைகள் அப்படி இருந்ததுனால மக்கள் இன்னைக்கு உங்களை பத்தி யாரும் பெருசா வருத்தப்பட்டுக்கிறது இல்லை. இப்ப இந்த கேப் ஆபரேட்டர்ஸ்க்கு வருவோம். இந்த ரெகுலேட்டரி பாடின்னு நம்ம சொல்றோம்ல, இத அரசாங்கம் வச்சால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரவே வராது. நீங்க என்னெல்லாம் முட்டிக்கலாம், அவனுக்கு தெரியும். 1000 லட்சத்துல ஒருத்தர் தான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவான், கோடியில ஒருத்தர் தான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவான், கொடுத்துட்டு போவோம். அது வரைக்கும் நம்ம ஏமாத்துற மீதி உள்ளவங்ககிட்ட சம்பாதிக்கிற காசு அதை விட பல மடங்கு அதிகம் வரும். இல்லை கொஞ்சம் 10,000 போடுவோம், 15,000 போடுவோம், நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். இதுதான் இன்றைக்கு கேப் ஆபரேட்டரோட மனநிலை. அப்போ அவங்க இந்த முடிவுக்கு வரும்போது மக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில யாருக்கு, அரசாங்கங்கள் இருக்காங்க. இவங்க இந்த தவறுகள் பண்ணும்போது அவங்கள பனிஷ் பண்ணுமா இல்லையா? அவங்கள பனிஷ் பண்ண சட்டம் இருக்கா? கிடையாது. காம்படிஷன் ஆக்ட் அதெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த சேஃப்டி ரெகுலேஷன்லாம் இல்லைன்னு அதெல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனால் பொதுமக்களை கறப்பான். அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நான் மட்டும்தான் கேட்கிறேன். இன்னைக்கு கேப் வந்ததுனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் ஒத்துக்கிறேன். பொம்பளைங்க சேஃபா போயிட்டு சேஃபா வர்றாங்க, நம்மளால அவங்கள ட்ராக் பண்ண முடியுது, ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்குன்னு நம்ம ரொம்ப ஒத்துக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, கேப்லால வர பாதுகாப்புகள் நிறைய இருக்கு, போகும்போது நம்ம சேஃப்டி என்ஹான்ஸ்டா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொதுமக்களை அவர்கள் பிழிவதை தடுப்பதற்கு அரசாங்கம்னா நீதித்துறை கேட்கல, அரசாங்கம் என்ன மெக்கானிசம் வச்சிருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு கேபுங்கிறது யாரோ யூஸ் பண்ற ஒரு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற விஷயங்களா போயிடுச்சு. இந்தியா முழுசு இன்னைக்கு லட்சக்கணக்கான, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரைட்ஸ் போகுது கேப்ல. அப்போ அதை ரெகுலேட் பண்ற வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் பாதிக்கிற விஷயம், மக்களை வந்து புளியக்கூடிய விஷயம், ஏமாற்றப்படக்கூடிய விஷயத்துக்கு ரெகுலேட்டரி வச்சிருக்கவே மாட்டாங்க. வச்சிருந்தா கம்ப்ளைண்ட் நிறைய போயிரும்ல. அப்ப நம்ம ஏதாச்சும் ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்கணும். இப்ப கேட்டா நாங்க என்ன செய்யறது, ரெகுலேட்டரி பாடி இல்லைன்னு போட்டுக்கு போங்க அப்படின்றது. ரெகுலேட்டரி பாடி இருந்தா அது ரெகுலேட்டரி பாடி இருக்கும்ல. பேங்கிங்ல ஆம்பட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, அதே மாதிரி இதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி வைங்க. இந்த ரெகுலேட்டரி பாடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது கூப்பிடுங்க, வா அக்ரிகேட்டர் கூப்பிடுங்க, வா இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருது, என்ன பண்ணிருக்க, ஏது பண்ணிருக்க, உன் மேல இந்த ஆக்ஷன் ஏன் எடுக்கக்கூடாது, கேஸ் நடத்தவங்க மேல அவன் எடுத்துட்டு போட்டு கொண்டு வந்து கேஸ். நான் எதுக்கு அவன் கன்சியூமர்ல போய் கேஸ் போட்டு கஷ்டப்படணும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்குள்ள எவிடன்ஸ் மெட்டீரியல்ஸ் நான் சப்ளை பண்ணேன்னா அதுக்கு அக்ரிகேட்டர் வந்து பதில் சொல்லணும். சொன்னான்னா அவன் டிரைவரும் பிடிப்பான். இதுல என்னன்னா இவங்களுக்கும் அக்ரிகேட்டருக்கும் டிரைவருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துக்கப்ப நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்பா, நீ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஒருத்தர் கூட்டு போய் அடிச்சு அந்த மாதிரி பிரச்சனை வர வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்க என்னனாலும் பண்ணிக்கோ, நான் ஒன்ன வச்சுக்குவேன், நீ என்ன வச்சுக்குவேன். 2 பேரும் கை கோர்த்துட்டு பொதுமக்களை புரியுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு எந்த ரெகுலேட்டரி பாடி அத்தாரிட்டியுமே இல்லை. இந்தியாவில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுமக்கள் தான் இதுக்கான விஷயங்களை எடுத்து அரசாங்கங்களுக்கு மெயில் பண்ணி எங்களுக்கு என்ன ரெகுலேட்டரி பாடி இருக்கு நம்ம பேசணும். ஆனா நமக்கு என்ன, நமக்கு தான் இருக்கவே இருக்கு, சினிமா இருக்கு. இப்ப போட்டா இன்னைக்கு யார் படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு, இவருக்கு படம் யார் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இதோட கிரிக்கெட் மேட்ச் இந்தியா மேட்ச் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையை முக்கியமா பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மூளை செலவழிச்சு குரல் நம்ம கொடுத்துடவே கூடாது. கொடுத்தா அது மிகப்பெரிய தவறு, நான் ஒத்துக்கிறேன். அப்ப என்ன ஒருத்தன் நான் ஏமாற்றப்படுகிறேன்னு நம்ம சொல்லும் போது நம்ம இன்னொரு விஷயம் இப்போ புரிஞ்சுக்கணும், நான் ஏமாறுறேங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்மள ஒருத்தன் ஏமாத்துறா அப்படின்னா நான் ஏமாற விடுறேன்னு அர்த்தம். அப்ப அதை நம்ம தெரிஞ்சே பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வேற யாரையும் குறை சொல்ல முடியாது, நம்மளைத்தான் குறை சொல்லும். இன்றைக்கு சூழ்நிலை இதுக்கு ஒரே தீர்வு, எப்ப முடிவு சொல்ல முடியாது, ஒரே தீர்வு இந்த கேப் ஆபரேட்டர்ஸ், காரா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், எல்லா கேப் ஆபரேட்டர்ஸ்க்கும் ஒரு ரெகுலேட்டரி பாடி வைங்க. அதுல மத்தது கூட சேர்த்துக்கங்க. ஒரு ரெகுலேட்டரி பாடிஸ் எல்லா மக்களை பாதிக்கிற விஷயம், ஒரு ரெகுலேட்டரி பாடி வைங்க. அந்த பாடிக்கு பனிஷ் பண்ற ரைட்டை கொடுங்க, கொடுத்து அவங்கள பனிஷ் பண்ணீங்கன்னா அவங்க ஒழுங்கா இருப்பாங்க. அது வரைக்கும் மக்கள் இந்த கேப் ஆபரேட்டர்ஸால புளியப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அதனால இதுக்கு ஒரே தீர்வு ரெகுலேட்டரி பாடி மட்டும்தான் என்று சொல்லி நம்ம இந்த டாபிக்கை முடிச்சுக்குவோம். மீண்டும் மக்கள் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்களையும் இப்ப எலெக்ஷன் அரசியல் நிகழ்வுகளையும் இந்தியா முழுசு நிகழ்வுகளையும் எடுத்து பேசி ஆராய்ந்து நம்முடைய முடிவையும் தெளிவாக சொல்வோம். மீண்டும் சந்திப்போம்.